சுமதி அக்கா, உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம கூடயே இருக்காங்க. ஆனால் எப்போ என்ன வாங்குறாங்கன்னே தெரியல. அடிப்பாவி, அதுக்குள்ள இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதுவா? அது என்ன பெரிய சிதம்பர ரகசியமா? யாருக்கும் தெரியாம இருக்கிறதுக்கு. நம்ம காமாட்சி அக்கா இருக்குல்ல, அவங்க தங்கச்சிக்கு நகை வாங்க போயிருந்தப்ப உன்னை நகை கடையில பார்த்தேன்னு சொன்னாங்க. அதானே பார்த்தேன். இந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்லலையே, உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நினைச்சேன். அது சரிக்கா, நமக்கு தான் 2 நாள் வேலை இருந்தா 4 நாளைக்கு வேலை இருக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த நகை வாங்க உனக்கு அவ்வளோ பணம் ஏதுக்கா? அதுவா, நான் மகளிர் குழுவில் 30,000 ரூபாய் லோன் எடுத்தேன். அதில் தான் என் பிள்ளைக்கு 1/2 பவுன் தோடு வாங்கினேன். சரிக்கா, எந்த தைரியத்துல இந்த லோனை வாங்கின? அதை எப்படி கட்டுவ? அப்படி கேளு, அதை உனக்கு நான் விவரமா சொல்றேன். நம்ம முதல்வர் ஐயா இருக்கிறாருல்ல, நமக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாரு. அதை வச்சு லோன் கட்டிக்குவேன், அவ்வளவுதான். சூப்பர்க்கா, நானும் தான் இருக்கேனே, மாசம் மாசம் கொடுக்கற 1000 ரூபாய வீண் செலவு பண்ணிடுறேன். அக்கா, நான் உன்னை என்னமோ நினைச்சேன், இவ்வளோ விவரமா இருக்கியேக்கா. பாருங்கக்கா, ஜோதி அக்கா மாதிரி இனிமே நாமளும் பணத்தை சேமிக்க கத்துக்கணும், சரியா? ஜோதி அக்கா, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குக்கா. இந்த பெருமையெல்லாம் நம் தமிழ்நாடு முதல்வர் ஐயாவுக்கு தான் போய் சேரும்.